ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஆப். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சரி, ஓகேங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வீட்டில் இருந்தோம்னா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? ஸோ நான் வீட்டில் தான் இருக்கேன் இன்றைக்கி. அதனால் எனக்கு ஏதாவது புதுசாக செய்யணும்னு தோணுச்சு, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுங்க. எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ அதுக்காக தாங்க நான் இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது எனக்கு ஸ்வீட் செய்யலான்னு தோணுச்சு. சரி, பாதுஷா செஞ்சு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. அதனால் சரி பாதுஷா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தேடி பார்த்தேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது போடலான்னு போடுறேங்க. நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ பாதுஷாக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நீங்கள் மைதா மாவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ எடுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வெண்ணெய் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேக்கிங் சோடா அது ஒரு 1/4 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் அது ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. தயிர் ஒரு 100 கிராம். சர்க்கரை ஒரு 1/4 கிலோ. ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து தேவையான பொருள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அகலமான பாத்திரத்தில் மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கணுங்க. இதோடு சேர்த்து வெண்ணெயும் இல்லை தயிர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா பாலோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா உருட்டி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையை தனியாக எடுத்து அதை நல்லா பாவு காய்ச்சோம் இல்லைங்களா? அந்த பிஸ்க வரும்ல, அந்த மாதிரி பாவு காய்ச்சி வச்சுக்கணும். ஸோ பாவு காய்ச்சி வச்சுட்டு இது எல்லாமே சைடு பை சைடு செஞ்சு வச்சுட்டு திரும்ப மைதா மாவை நல்லா உருண்டையாக வடைக்கு நம்ம தட்டுவோம் இல்லைங்களா? அந்த மெதுவடை, பருப்பு வடை, இந்த மாதிரி வடைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு உருண்டை தட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. தட்டி வச்சுட்டு நடுவில் ஒரு விரலை விட்டு நீங்கள் வடைக்கு போடுற மாதிரியே அப்படியே தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த பிசைஞ்ச பாதுஷாக்கில் அந்த சர்க்கரை பாவு இருக்குங்களா, சர்க்கரை பாக்கில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏலக்காய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து மேலே டெக்கரேஷனுக்காக வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் எப்படிங்க இருக்குது இந்த பாதுஷாலாம்? ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரி தாங்க செய்வோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது வித்தியாசமாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஆப்.